ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைத்து தபஸ்வி ஆத்மாக்களுக்கும் இனிய சுபகாலை வணக்கம். இந்த ஜூலை மாதத்திற்கு உண்டான அவ்யக்த சமிக்கைகளை முழுவதுமாக நாம் இன்று தெரிந்து தபஸ்வி சுரூபம் ஆவோம். பாருங்கள். ஓம் சாந்தி. 1/7/2026 முதல் 31/7/2026 வரை ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். மகான் தபஸ்வி ஆத்மாக்களாகிய நீங்கள் ஜுவாலா ரூப சக்திசாலி நினைவின் மூலம் பிராப்தியின் கிரணங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான சொரூபம் ஆவீர்கள். எப்படி சூரியன் உலகத்துக்கு ஒளி கொடுப்பதற்கான மற்றும் அநேக விநாசி பிராப்திகளின் அனுபவம் செய்விக்கிறதோ, அதேபோல் நீங்களும் கூட தங்களின் தபஸ்வி சுரூபத்தின் மூலம் சாந்தி மற்றும் சக்தியின் கிரணங்களை கொடுத்து கொண்டே இருங்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய யோகம் எப்போது ஜுவாலா சொரூபமாக சக்தி வாய்ந்ததாக மாறுகிறதோ, அப்போது தூய்மை என்ற நெருப்பு ஒரு நொடியில் உலகத்தின் அசுத்தங்களை சாம்பலாக்கிவிடும். தூய்மையின் இந்த சக்தி மிகவும் மகா சக்தியாகும். இறுதியில் நீங்கள் முழுமையாக தூய்மை அடையும் போது உங்களுடைய உயர்ந்த சங்கல்பத்தின் தீவிர தீயினால் இந்த அசுத்தங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும். இப்பொழுது ஜுவாலாமுகி ஆகி அசுர சன்ஸ்காரம், அசுர சுபாவம் அனைத்தையும் அழித்து விடுங்கள். தேவிகளின் நினைவு சின்னத்தில் காண்பிக்கின்றனர், ஜுவாலையின் மூலம் அசுரர்களை அழித்தார்கள். அசுரன் ஒரு மனிதன் கிடையாது, ஆனால் அசுர சக்திகளை அழித்தனர். இது இப்போதைய உங்களது ஜுவாலா சுரூப நிலையின் நினைவார்த்தம் ஆகும். இப்பொழுது இப்படிப்பட்ட யோக நெருப்பை பிரகாசமாக்குங்கள். அதில் இந்த கலியுக உலகம் எரிந்து சாம்பலாகி விட வேண்டும். துக்கமான ஆத்மாக்களின் மனதில் இப்போது விநாசம் வரட்டும் என்ற சத்தம் எப்படி தொடங்கி உள்ளதோ, அதே போல உலக கல்யாண்காரி ஆத்மாக்களாகிய உங்கள் மனதில் இப்போது விரைவில் அனைவருக்கும் நன்மை பயக்கட்டும் என்ற எண்ணம் எழுமோ, அப்பொழுதுதான் முடிவு ஏற்படும். விநாசம் செய்பவர்களுக்கு கல்யாணக்காரி ஆத்மாக்களின் சங்கல்பத்தின் தூண்டுதல் தேவைப்படுகிறது. எனவே உங்களுடைய எவரிடி ஆகும் பவர்ஃபுல் சங்கல்பத்தின் மூலம் ஜுவாலா வடிவ யோகத்தினால் விநாச ஜுவாலையை தீவிரப்படுத்துங்கள். எப்படி சூரியனின் கிரணங்கள் பரவுகின்றன, அதுபோலவே மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்டேஜ் மீது சக்திகள் அல்லது விசேஷதா ரூப கிரணங்கள் நாலாபுறமும் பரவுவதாக அனுபவம் செய்யுங்கள். இதற்காக நான் மாஸ்டர் சர்வசக்திவான், விக்ன விநாசக் ஆத்மா என்ற இந்த உயர்ந்த ஸ்வமானத்தின் ஸ்மிருதி என்ற இருக்கையில் நிலைத்திருந்து யோகத்தின் ஜுவாலா ரூபத்தை உருவாக்குங்கள். அப்போது எந்த ஒரு விக்னமும் உங்கள் முன்னால் கூட வர முடியாது. எதுவரை உங்களது நினைவு ஜுவாலா ரூபமாகவில்லையோ, அதுவரையில் விநாச ஜுவாலை முழுமையாக ஜுவாலா ரூபம் ஆகாது. இது அலைப்பாய்கிறது, பிறகு சீத்தளம் அடைகிறது.
ஏனெனில் ஜுவாலாமூர்த்தியும் ஆதார மூர்த்தியுமான ஆத்மாக்களே இப்போது ஜுவாலாரூபமாவேன் என்ற திட எண்ணம் வைத்து குழுவாக அமர்ந்து மனம் புத்தியின் ஒருமுகத்தன்மையின் மூலம் சக்தி வாய்ந்த யோக அதிர்வலைகளை வைப்ரேஷனை நாலாபுறமும் பரப்புங்கள். ஜுவாலை ரூபமாக வேண்டுமென்றால் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்ற இதே ஈடுபாடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். செல்ல வேண்டும் என்றால் உபராம் விடுபட்ட நிலை. தனது நிராகார வீடு செல்ல வேண்டும் என்னும் பொழுது அப்படியே நமது வேடத்தை அமைக்க வேண்டும். எனவே செல்ல வேண்டும் என்றால் அனைவரையும் திரும்ப கூட்டிச் செல்ல வேண்டும். இந்த நினைவு மூலமாகவே இயல்பாகவே சர்வ சம்பந்தங்களை அனைத்து இயற்கையின் கவர்ச்சிகளில் இருந்து விடுபட்டவர்களாக, அதாவது சாட்சியாவதன் மூலமாக எளிதாகவே தந்தைக்கு சாத்தி துணையாளராக மற்றும் தந்தைக்கு சமானமாக ஆகிவிடுவீர்கள். ஸ்தாபனைக்கு நிமித்தமாக இருப்பவர்கள் எவ்வளவு ஜுவாலா ரூபம் ஆகிறார்களோ அவ்வளவு விநாச ஜுவாலை பிரத்யட்சமாகும். குழு ரூபத்தில் ஜுவாலா ரூப நினைவு உலகத்தின் விநாச காரியத்தை நிறைவு செய்யும். இதற்காக ஒவ்வொரு சேவா கேந்திரத்திலும் விசேஷ யோகா புரோகிராம் நடந்து கொண்டே இருக்குமானால் விநாச ஜுவாலையை பரப்புவதற்கான காற்று வீசும். யோக அக்னியினால் விநாசத்தின் அக்னி எரியும். ஜுவாலையினால் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரியும். இறுதியில் வந்து அதிவேகமாக முன்னேறும் ஆன்மீக முயற்சி என்பது ஜுவாலா சொரூபத்தின் மூலமாகத்தான் இருக்க முடியும். பாண்டவர்களின் காரணமாகவே யாதவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார்கள். பாண்டவர்களின் உயர்ந்த கண்ணியம் மற்றும் ஆன்மீக கண்ணிய நிலை யாதவர்களின் கவலை நிறைந்த சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வரும். எனவே உங்களுடைய ஆன்மீக கண்ணியத்தின் மூலம் கவலையுற்ற ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் நிம்மதி என்ற வரதானத்தை வழங்குங்கள். ஜுவாலா சொரூபம் என்றால் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் என்பதை புரிந்து கொண்டு இதே ஆன்மீக முயற்சியில் நிலைத்திருங்கள். விசேஷமாக நினைவு யாத்திரையை சக்திசாலியாக ஆக்குங்கள். ஞான சொரூபத்தின் அனுபவியாக ஆகுங்கள். சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களது சுப விருத்தி அல்லது நன்மைக்கான விருத்தி மற்றும் சக்திசாலியான சூழ்நிலை அலைந்து கொண்டிருக்கும், தடுமாறிக் கொண்டிருக்கும், கூக்குரலிட்டு கொண்டிருக்கும் அநேக ஆத்மாக்களுக்கு ஆனந்தம், அமைதி மற்றும் சக்தியின் அனுபவம் செய்விக்கும். நெருப்பில் எந்த பொருளை போட்டாலும் அதன் பெயர், உருவம், குணம் அனைத்தும் மாறிவிடுகிறது. அதேபோல தந்தையின் நினைவின் மீதான லட்சியத்தின் லகன் நெருப்பில் நீங்கள் விழும்போது நீங்கள் மாற்றம் அடைகிறீர்கள். மனிதரிலிருந்து பிராமணனாக மாறுகிறீர்கள். பின்னர் பிராமணனிலிருந்து பரிஸ்தா மற்றும் தேவதையாக மாறுகிறீர்கள். லட்சியத்தின் நெருப்பினால் ஏற்படும் இந்த மாற்றத்தில் தனது என்ற உணர்வு எதுவும் மிஞ்சுவதில்லை. அதன் நினைவைத்தான் ஜுவாலா ரூபம் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது நல்லது நல்லது என்று கூறுகிறார்கள். ஆனால் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற தூண்டுதல் கிடைப்பது கிடையாது. அதற்கு ஒரே ஒரு சாதனம் தான் இருக்கிறது. குழுவாக இருந்து ஜுவாலா ரூபம் ஆகுங்கள். ஒவ்வொருவரும் லைட் ஹவுஸ் ஆகுங்கள். சேவாதாரிகளாக இருக்கிறீர்கள். அன்பானவர்களாக இருக்கிறீர்கள். ஒரே பலம், ஒரே நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறீர்கள்.
இவை அனைத்தும் சரிதான். ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையில் மேடைக்கு வந்துவிட்டீர்கள் எனில் அனைவரும் உங்கள் முன் விட்டில் பூச்சி போன்று சுற்ற ஆரம்பித்து விடுவார்கள். பிரஜைகளின் பாதுகாப்பிற்காக கோட்டை கட்டப்படுகின்றது. ஒரு ராஜாவிற்காக குடில் அமைப்பதில்லை. கோட்டை அமைப்பார்கள். நீங்கள் அனைவரும் தனக்காகவும் துணையாக இருப்பவர்களுக்காகவும் பிற ஆத்மாக்களுக்காகவும் ஜுவாலா வடிவிலான நினைவு என்னும் கோட்டையை கட்டுங்கள். நினைவு சக்தி வாய்ந்த அக்னி ஜுவாலையாக இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் பாதுகாப்பினை அனுபவம் செய்வார்கள். நினைவு ஜுவாலை சொரூபமாக ஆகும் பொழுதே நீங்கள் பாபக்கடேஸ்வரர் ஆக முடியும். இதே நினைவு மூலமாக அநேக ஆத்மாக்களின் பலவீனத்தன்மை நீங்கிவிடும். இதற்காக ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு மூச்சிலும் தந்தை மற்றும் நீங்கள் இணைந்தவராக ஆகியிருங்கள். எந்த நேரத்திலும் சாதாரண நினைவு இல்லாது இருக்கட்டும். சிநேகம் மற்றும் சக்தி மற்றும் இரண்டு ரூபமும் இணைந்தே இருக்கட்டும். இப்போது பயமற்ற ஜுவாலாமுகியாகி இயற்கை மற்றும் ஆத்மாக்களுக்குள் இருக்கும் தமோ குணத்தை பஸ்மம் செய்யுங்கள். தபஸ்யா அதாவது ஜுவாலா சுரூப நினைவு மூலம்தான் மாயா அல்லது இயற்கையின் பயங்கர ரூபம் குளிர்ச்சி பெறும். உங்கள் மூன்றாவது கண் ஜுவாலாமுகி நேத்திரம் மாயாவை சக்தி ஏற்றதாக ஆக்கிவிடும். உங்கள் மூன்றாவது கண் ஜுவாலாமுகி நேத்திரம் மாயாவை சக்தியற்றதாக ஆக்கிவிடும். காலத்தின் தேவைக்கேற்ப உங்களுடைய மனதின் மற்றும் உறவு தொடர்புகளின் கணக்கு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஜுவாலா சுரூப நினைவின் மூலம் எரித்து சாம்பலாக்குங்கள். உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு உள்ளது. இதில் பாப்தாதாவும் உங்களை தேர்ச்சி பெற செய்கின்றார். ஆனால் இப்போது அந்த ஈடுபாட்டை நெருப்பு வடிவமாக அக்னி சொரூபமாக மாற்றுங்கள். உலகெங்கும் 4 திசைகளிலும் எரிந்து கொண்டிருக்கும் ஊழல் மற்றும் அநீதி என்ற நெருப்பானது குழந்தைகளாகிய உங்களுடைய யோக அக்னியின் மூலம் ஜுவாலா சொரூப நினைவின் மூலம் முடிவுக்கு வரும். சக்திசாலி யோகா என்றால் ஈடுபாடு என்ற நெருப்பாகும். ஜுவாலா ரூப நினைவுதான் ஊழல் அட்டூழியம் என்ற நெருப்பை சமாப்தி செய்யும். மேலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் செய்யும். இதன் மூலம்தான் எல்லையற்ற வைராக்கிய விருத்தி பிரகாசமாகும். நினைவு என்ற அக்னி ஒரு புறம் அந்த நெருப்பை அழித்துவிடும். மற்றொரு புறம் ஆத்மாக்களுக்கு பரமாத்ம செய்தி குளிர்ந்த சொரூபத்தின் அனுபவம் செய்விக்கும். இதன் மூலம் தான் ஆத்மாக்கள் பாவ நெருப்பிலிருந்து முக்தியடைய முடியும். காலத்தின் தேவைக்கேற்ப இப்போது அனைத்து பிராமண ஆத்மாக்களையும் நெருக்கத்தில் கொண்டு வந்து ஜுவாலா சொரூப வாயு மண்டலத்தை உருவாக்கும் சேவையை செய்யுங்கள். அதற்காக பட்டிகள் நடத்துங்கள் அல்லது தங்களுக்குள் ஒன்றிணைந்து ஆத்மீக உரையாடல் செய்யுங்கள். ஆனால் ஜுவாலா சொரூபத்தை அனுபவியுங்கள் மற்றும் அனுபவம் செய்ய வையுங்கள். இந்த சேவையில் நீங்கள் ஈடுபட்டு விட்டால் சிறிய சிறிய விஷயங்கள் எளிதாக பரிவர்த்தனையாகிவிடும். யோகத்தை ஜுவாலா சொரூபமாக மாற்றுவதற்கு ஒரு நொடியில் புள்ளி வடிவம் ஆகி மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். ஸ்டாப் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு நொடியில் வீணான தேக உணர்விலிருந்து விடுபட்டு மனம் மற்றும் புத்தி ஒருமுகப்பட வேண்டும். இத்தகைய கட்டுப்படுத்தும் ஆற்றலை நாள் முழுவதும் பயன்படுத்துங்கள். சக்தி வாய்ந்த பிரேக் மூலம் மனம் மற்றும் புத்தியை கட்டுப்படுத்துங்கள். எங்கு மனம் மற்றும் புத்தியை நிலைநிறுத்த விரும்புகின்றீர்களோ அங்கு அது ஒரு நொடியில் நிலை பெற வேண்டும். யோகம் என்பது அமைதி சக்தியாகும். இந்த அமைதி சக்தி சுலபமாகவே தன்னையும்
பிறரையும் மாற்றிவிடும். இதனால் மனிதரும் மாறுவார் எனில் இயற்கையும் மாறும். மனிதர்களுக்கு வாய் மூலமாக பாடம் நடத்துவீர்கள். ஆனால் இயற்கைக்கு அமைதி சக்தி என்னும் யோக பலம் தேவை. யோகத்தில் நிலை பெறும் போது அனைத்து எண்ணங்களும் சாந்தமடைகின்றது. நானும் பாபாவும் ஒரே சங்கல்பமே உள்ளது. இதுவே பவர்ஃபுல் யோகமாகும். தந்தையின் சந்திப்பின் அனுபவம் தவிர மற்ற அனைத்து எண்ணங்களும் அடங்க வேண்டும். அப்போதே ஜுவாலாரூபமான நினைவு என்று அழைக்கப்படும். அதன் மூலமே மாற்றம் நிகழும். நீங்கள் யோகத்தில் அமரும் பொழுது உள்ளடக்கும் சக்தியை ஒரு நொடியில் பயன்படுத்துங்கள். சேவையின் சங்கல்பம் கூட உள்ளடங்கி போய்விட வேண்டும். ஸ்டாப், நிறுத்து என்று கூறிய உடனேயே நின்றுவிட வேண்டும். ஃபுல் பிரேக், முழுமையாக நின்றுவிட வேண்டும். தளர்ந்த பிரேக் அல்ல. ஒரு நொடிக்கு பதிலாக அதிக நேரம் பிடித்து விடுகிறது என்றால் உள்ளடக்கும் சக்தி பலவீனமாக இருக்கிறது என்றே கூறுவார்கள். சக்திசாலி மனதின் அடையாளம் ஒரு வினாடியில் எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே சென்று சேர்ந்துவிட வேண்டும். மனதுக்கு எப்போது பறக்க வருகிறதோ பயிற்சியாகிவிட்டால் வினாடியில் எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே சென்று சேர முடியும். அவ்வப்போது சாகார வதனத்தில், அவ்வப்போது பரந்தாமத்தில். ஒரு வினாடியின் வேகம். இப்போது இந்த அப்பியாசத்தையே அதிகப்படுத்துங்கள். அப்போது நினைவு சக்திசாலி ஆகிவிடும். சக்தி வாய்ந்த நினைவிற்கு உண்மையான இதயத்தின் அன்பு தேவை. உண்மையான இதயம் கொண்டவர்கள் ஒரு நொடியில் புள்ளியாக மாறி புள்ளி வடிவ தந்தையை நினைக்க முடியும். உண்மையான இதயம் கொண்டவர்கள் உண்மையான எஜமானனை மகிழ்விப்பதன் காரணமாக தந்தையின் விசேஷ ஆசீர்வாதங்களை பெறுகின்றார்கள். இதனால் மிக எளிதாகவே ஒரே சங்கல்பத்தில் நிலைத்து ஜுவாலா சொரூப நினைவை அனுபவம் செய்ய முடிகின்றது. மற்றும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரப்ப முடிகின்றது. உண்மையின் சக்தி காரணமாக புத்தியும் சரியான நேரத்தில் யுக்தாகவும் துல்லியமாகவும் செயல்படுகின்றது. எந்த ஒரு தவறான செயலும் நடக்க சாத்தியமில்லை. யோகாவில் சதா லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஞானம் என்பது லைட், யோகம் என்பது மைட். ஞானம் மற்றும் யோகா இரண்டு சக்திகளும் லைட் மற்றும் லைட் நிறைந்து இருக்க வேண்டும். இதுதான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சக்திசாலி ஆத்மாக்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் வினாடியில் கடந்து சென்று விடுவார்கள். நேரம் தேவைப்படாது. ஜுவாலா சொரூப ஸ்திதியின் அனுபவத்தை பெறுவதற்கு நிரந்தர நினைவின் ஜுவாலை பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதற்கான எளிய வழி எப்போதும் உங்களை சாரதி மற்றும் சாட்சி என்று உணர்ந்து செயல்படுங்கள். ஆத்மா இந்த சரீரத்தின், இந்த ரதத்தின் சாரதியாகும். இந்த நினைவு தானாகவே இந்த தேகம் என்ற ரதத்திலிருந்து அல்லது பல வகையான தேக உணர்விலிருந்தும் உங்களை விடுவிப்பவராக, ஞாராவாக ஆக்குகிறது. உங்களை சாரதியாக உணர்வதால் அனைத்து கர்மேந்திரியங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். சூட்சும சக்திகளான மனம், புத்தி, சமஸ்காரம் ஆகியவையும் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். சாரதி என்றால் ஆத்ம அபிமானி. ஏனென்றால் ஆத்மாவே சாரதி. பிரம்மா பாபா இந்த முறையின் மூலம் நம்பர் 1 வெற்றியை பெற்றார். எனவே பாபாவை பின்பற்றுங்கள். எப்படி பாபா உடலை வசப்படுத்தி பிரவேசிக்கிறாரோ, அதாவது சாரதி ஆகிறாரோ, உடலுக்கு அடிமையாவது இல்லையோ, அதனால்தான் தனிப்பட்டவராகவும் ஞாராவாக, அன்பானவராகவும் பியாராவாகவும் இருக்கின்றார். அதே போல நீங்கள் அனைத்து பிராமண ஆத்மாக்களும் பாபாவிற்கு சமமாக
சாரதி ஸ்திதியில் இருங்கள். சாரதி தானும் சாட்சியாக இருந்து எதை செய்தாலும், பார்த்தாலும், கேட்டாலும் மற்றும் எல்லாவற்றையும் செய்தாலும் மாயையின் பிடிப்பிலிருந்து விடுபட்டவராக நிர்லேபாக இருப்பார். அநேக குழந்தைகள் யோகத்தில் அமருகையில் ஆத்ம அபிமானி ஆவதற்கு பதிலாக சேவை நினைவு வருகிறது என்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஏனெனில் இறுதி நேரம் அசரீரி ஆவதற்கு பதிலாக சேவையின் எண்ணமே எழுந்தாலும் ஒரு நொடிக்கான பரீட்சையில் தோல்வியடைய நேரிடும். அந்த நேரத்தில் பாபாவின் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரை தவிர வேறு ஒன்றும் நினைவில் கூடாது. சேவையிலும் தேக எண்ணம் வரும். எனவே எந்த சமயம் எந்த மனோநிலை வேண்டுமோ அந்த நிலை இல்லையெனில் ஏமாற்றமே ஏற்படும். இந்த கலியுக தமு பிரதானமான இற்றுப்போன விருட்சத்தின் கெட்ட நிலையை பார்க்கையில் பிரம்மா தந்தைக்கு என்ன எண்ணம் வருகிறது என்றால், இப்பொழுது குழந்தைகளின் தபஸ்வி ரூபம் மூலமாக, யோக அக்னி மூலமாக இந்த பழைய விருட்சத்தை சாம்பலாக்கி விடுவோம் என்று. ஆனால் இதற்காக கூட்டமைப்பின் ரூபத்தில் முழு ஆற்றலுடன் யோக ஜுவாலை ஒளிர வேண்டி உள்ளது. எனவே பிரம்மா தந்தையின் இந்த சங்கல்பத்தை எடுத்து வாருங்கள், அதாவது நடைமுறைப்படுத்துங்கள். ஜுவாலா சொரூப நினைவுக்காக மனம் புத்தி இரண்டுக்கும் ஒன்று சக்திசாலி பிரேக் தேவை. இரண்டாவது வளைப்பதற்கான அல்லது மாற்றி அமைப்பதற்கான சக்தியும் தேவை. இதனால் புத்தியின் சக்தி அல்லது எந்த ஒரு ஆற்றலும் வீணாகாமல் சேமிப்பாகிக் கொண்டே போகும். எவ்வளவு சேமிப்பாகிறதோ அவ்வளவு கண்டறியக்கூடிய, நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அதிகமாகும். இதற்காக இப்போது சங்கல்பங்களை நிரந்தரமாக நிறுத்திக் கொண்டே செல்லுங்கள். அதாவது ஒருங்கிணைந்து தயார் நிலையில் இருப்பதற்கான சக்தியை தாரணை செய்யுங்கள். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதோ அல்லது பேசும் பொழுதோ இடையிடையே எண்ணங்களின் ஓட்டத்தை நிறுத்துங்கள். ஒரு நிமிடம் என்றாலும் சரி, உடலால் செய்யும் கர்மங்களை அப்படியே நிறுத்திவிட்டு மனதின் எண்ணங்களை அமைதிப்படுத்தும் இந்த பயிற்சியை செய்யுங்கள். அப்போது தான் புள்ளி வடிவ சக்தி வாய்ந்த நிலையில் உங்களால் நிலைத்திருக்க முடியும். அவ்யக்த நிலையில் இருந்து காரியங்களை செய்வது எப்படி எளிதாகிக் கொண்டே வருகின்றதோ அதே போல இந்த பிந்து ரூப நிலையும் உங்களுக்கு எளிதாகிவிட்டால் இதுவே யோகத்தின் ஜுவாலா சொரூப நிலையாகும். நினைவை சக்திசாலியாக ஆக்குவதற்கு விஸ்தாரத்தில் சென்றாலும் சாரத்தில் இருக்கும் ஸ்திதி குறைந்துவிடக் கூடாது. விஸ்தாரத்தில் சாரம் மறந்துவிடக் கூடாது. சாப்பிடுங்கள், குடியுங்கள், சேவை செய்யுங்கள். ஆனால் விடுபட்டு இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். சாதனா என்றால் சக்திசாலியான நினைவு, நிரந்தரமாக தந்தையுடன் உள்ளபூர்வமான சம்பந்தம். யோகாவில் அமர்வதை மட்டுமே சாதனா கிடையாது. சரீரத்தில் அமர்ந்து விடுவது போன்று உள்ளம், மனம், புத்தி ஒரு தந்தையுடன் அமர்ந்துவிட வேண்டும். இப்படிப்பட்ட ஒருநிலைத்தன்மைதான் ஜுவாலா வெளிப்படுத்தும். இவ்வாறு நாம் இந்த மாதம் முழுவதும் உள்ள ஜுவாலா சொரூப ஸ்திதிக்குண்டான அபியாசம் மற்றும் அனுபவம் செய்வதற்கான ஞானத்தை கேட்டு பயனடைகிறோம். மேலும் இதன் தபஸ்வி சுரூபம் ஆக வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைத்து தபஸ்வி ஆத்மாக்களுக்கும் இனிய சுபகாலை வணக்கம்.
இந்த ஜூலை மாதத்திற்கு உண்டான அவ்யக்த சமிக்கைகளை முழுவதுமாக நாம் இன்று தெரிந்து தபஸ்வி சுரூபம் ஆகும். பாருங்கள். ஓம் சாந்தி. 1/7/2026 முதல் 31/7/2026 வரை. ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். மகான் தபஸ்வி ஆத்மாக்களாகிய நீங்கள் ஜுவாலா ரூப சக்திசாலி நினைவின் மூலம் பிராப்தியின் கிரணங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான சொரூபம் ஆவீர்கள். எப்படி சூரியன் உலகத்துக்கு ஒளி கொடுப்பதற்கான மற்றும் அநேக விநாசி பிராப்திகளின் அனுபவம் செய்விக்கிறதோ, அதேபோல் நீங்களும் கூட தங்களின் தபஸ்வி சுரூபத்தின் மூலம் சாந்தி மற்றும் சக்தியின் கிரணங்களை கொடுத்து கொண்டே இருங்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய யோகம் எப்போது ஜுவாலா சொரூபமாக சக்தி வாய்ந்ததாக மாறுகிறதோ, அப்போது தூய்மை என்ற நெருப்பு ஒரு நொடியில் உலகத்தின் அசுத்தங்களை சாம்பலாக்கிவிடும். தூய்மையின் இந்த சக்தி மிகவும் மகா சக்தியாகும். இறுதியில் நீங்கள் முழுமையாக தூய்மை அடையும் போது உங்களுடைய உயர்ந்த சங்கல்பத்தின் தீவிர தீயினால் இந்த அசுத்தங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும். இப்பொழுது ஜுவாலாமுகி ஆகி அசுர சன்ஸ்காரம், அசுர சுபாவம் அனைத்தையும் அழித்து விடுங்கள். தேவிகளின் நினைவு சின்னத்தில் காண்பிக்கின்றனர், ஜுவாலையின் மூலம் அசுரர்களை அழித்தார்கள். அசுரன் ஒரு மனிதன் கிடையாது, ஆனால் அசுர சக்திகளை அழித்தனர். இது இப்போதைய உங்களது ஜுவாலா சுரூப நிலையின் நினைவார்த்தம் ஆகும். இப்பொழுது இப்படிப்பட்ட யோக நெருப்பை பிரகாசமாக்குங்கள். அதில் இந்த கலியுக உலகம் எரிந்து சாம்பலாகி விட வேண்டும். துக்கமான ஆத்மாக்களின் மனதில் இப்போது விநாசம் வரட்டும் என்ற சத்தம் எப்படி தொடங்கி உள்ளதோ, அதே போல உலக கல்யாண்காரி ஆத்மாக்களாகிய உங்கள் மனதில் இப்போது விரைவில் அனைவருக்கும் நன்மை பயக்கட்டும் என்ற எண்ணம் எழுமோ, அப்பொழுதுதான் முடிவு ஏற்படும். விநாசம் செய்பவர்களுக்கு கல்யாணக்காரி ஆத்மாக்களின் சங்கல்பத்தின் தூண்டுதல் தேவைப்படுகிறது. எனவே உங்களுடைய எவரிடி ஆகும் பவர்ஃபுல் சங்கல்பத்தின் மூலம் ஜுவாலா வடிவ யோகத்தினால் விநாச ஜுவாலையை தீவிரப்படுத்துங்கள். எப்படி சூரியனின் கிரணங்கள் பரவுகின்றன, அதுபோலவே மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்டேஜ் மீது சக்திகள் அல்லது விசேஷதா ரூப கிரணங்கள் நாலாபுறமும் பரவுவதாக அனுபவம் செய்யுங்கள். இதற்காக நான் மாஸ்டர் சர்வசக்திவான், விக்ன விநாசக் ஆத்மா என்ற இந்த உயர்ந்த ஸ்வமானத்தின் ஸ்மிருதி என்ற இருக்கையில் நிலைத்திருந்து யோகத்தின் ஜுவாலா ரூபத்தை உருவாக்குங்கள். அப்போது எந்த ஒரு விக்னமும் உங்கள் முன்னால் கூட வர முடியாது. எதுவரை உங்களது நினைவு ஜுவாலா ரூபமாகவில்லையோ, அதுவரையில் விநாச ஜுவாலை முழுமையாக ஜுவாலா ரூபம் ஆகாது. இது அலைப்பாய்கிறது, பிறகு சீத்தளம் அடைகிறது. ஏனெனில் ஜுவாலா மூர்த்தியும் ஆதார மூர்த்தியுமான ஆத்மாக்களே இப்போது ஜுவாலா ரூபமாவேன் என்ற திட எண்ணம் வைத்து குழுவாக அமர்ந்து மனம் புத்தியின் ஒருமுகத்தன்மையின் மூலம் சக்தி வாய்ந்த யோக அதிர்வலைகளை
வைப்ரேஷனை நாலாபுறமும் பரப்புங்கள். ஜுவாலை ரூபமாக வேண்டுமென்றால் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்ற இதே ஈடுபாடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். செல்ல வேண்டும் என்றால் உபராம் விடுபட்ட நிலை. தனது நிராகாரி வீடு செல்ல வேண்டும் என்னும் பொழுது அப்படியே நமது வேடத்தை அமைக்க வேண்டும். எனவே